அரிசி உளுந்து எதுவுமே ஊற வைக்க தேவையில்லை. 5 மினிட்ஸில் பன் தோசை பேட்டர் ரெடி ஆயிரும். கடையிலேருந்து மாவு வாங்கிட்டு வரதுக்குள்ளே வீட்டிலேயே சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இது சாஃப்ட் மட்டும் இல்லைங்க, இந்த தோசை டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவி மிக்சியில் சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் இஞ்சி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, 1/2 கப் அளவுக்கு புளிச்ச தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை, 1/4 கப் கடலை மாவு, நம்ம அரைச்ச பேஸ்ட்டு, மிக்சி அலசி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் அதை மூடி போட்டு நல்லா ஊற விட்டுருங்க. ரவை ஊறட்டும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு கண்டிப்பாக சேர்க்கணும், ஏன்னா இது இன்ஸ்டன்ட் தோசைன்றதுனால. இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்ல எண்ணெய் தேய்ச்சி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர்லேருந்து ஒரு கரண்டி எடுத்து லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது பன் தோசைன்றதுனால ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. இப்போ கொஞ்சமாக ஓரங்களில் எண்ணெய் விட்டுக்கோங்க. தோசைக்கு மேலே குட்டி குட்டியாக ஓட்டைகள் வந்ததுக்கு அப்புறமா தோசையை திருப்பி போட்டு 2 பக்கமும் சுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான பன் தோசை ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு